بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவிர்த்து நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம்பெருத்து காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகள் பிரகாரமும் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை கழிக்கிறோமோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவோம் என்றும், இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்திலே ஏற்றுக்கொண்டு அதன்படியே வாழ்ந்து நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம வாழுகிற காலகட்டத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனையும் தந்து அதற்குரிய விளக்க உரையாக நபிகள் நாயகத்தையும் அனுப்பி வைத்து அவர்களை வாழ்ந்தும் காட்டச் சொல்லியிருக்கிறான். ஒரு மனிதர் இந்த உலகத்திலே இப்படி வாழ்வதுதான் மறுமையினுடைய வெற்றிக்கு சரியானதாக இருக்கும், இல்லை என்று சொன்னால் மறுமையிலே அவர் தோற்று விடுவார். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வழிமுறையாக நமக்கு காட்டுகிற சந்தர்ப்பங்களில் திருமறை குர்ஆனை நமக்குரிய மிகப்பெரிய வாழ்வியல் அத்தாட்சியாக தந்திருக்கிறார்கள். இந்த திருமறை குர்ஆன் பல விவகாரங்களை பற்றி நமக்கு ஒவ்வொரு நேரத்திலும் பேசிக்கொண்டே இருக்கிறது. திருமறை குர்ஆனுடைய போங்கிலே பல இடங்களில் பல பேருடைய வரலாறுகளை பற்றி திருமறை குர்ஆன் பேசுவதையும் நம்ம பார்க்க முடியும். நபிமார்களுடைய செய்திகளை குர்ஆன் பேசுகிறது, நல்லடியார்களுடைய செய்திகளை பேசுகிறது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற பெண்களுடைய செய்திகளை திருமறை குர்ஆன் பேசுகிறது. இப்படி பல பேருடைய வரலாற்று நிகழ்வுகளையும் நமக்கு படிப்பினையாக அல்லாஹு தாலா எடுத்து சொல்லுகிறான். அப்படி எடுத்து சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான மனிதருடைய வரலாறு தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்கிற உபதேசத்துடன் கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வு. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒருவரை பற்றி குர்ஆன் பேசுகிறது. லுக்மான் என்கிற பெயரில் ஒரு அத்தியாயத்தையே இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். இந்த அத்தியாயத்தில் பேசப்படுகிற நபரை பொறுத்தவரையில ஓவரோலா பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நபிமார்கள் பட்ட அளவுக்கு உண்டான ஒரு கஷ்டத்தை பட்டவராக அவரை எங்குமே குர்ஆன் பேசவில்லை. அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்குமே அவரை அந்த அளவுக்கு போற்றி புகழ்ந்து அவருடைய புகழ் மாலைகளை பேசியதை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அப்படி பேசியதை நீங்கள் பார்க்க முடியாது. அப்ப அவர் ஒரு நபி அளவுக்கு பேசப்படுகிற ஒருவர் கிடையாது, பெரிய தியாகங்களை செய்ததாக பேசப்படக்கூடிய ஒருவர் கிடையாது. இப்ராஹிம் நபியை போன்று நெருப்பு குண்டத்திலே வீசப்பட்டதாக அவரை பற்றி எந்த செய்திகளும் இல்லை. கொள்கைக்காக பாடுபட்டார், கொள்கை பிரச்சாரம் செய்தார் என்கிற விதமாக பேசப்படுவதற்கு அப்படியான எந்த தரவுகளும் இல்லை. இப்படி எந்த தரவுகளுமே இல்லாத ஓகே இப்ப சரியான சரி ஓகேயா சரி. இப்படி எந்த தரவுகளும் இல்லாத ஒரு சாதாரண மனிதராக மட்டும்தான் அவரை பார்க்க முடியும். ஆனால் எதற்காக அல்லாஹு தாலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை எடுத்து நமக்கு சொல்றான்னு கேட்டா, ஒரே ஒரு உபதேசத்தை தன்னுடைய மகனுக்கு செய்கிறார். அந்த உபதேசத்தை நமக்கு சொல்லி காட்டுவதுதான் இறைவனுடைய தேவையாக இருக்கிறது. லுக்மான் என்கிற ஒரு நபர் அவர் தன்னுடைய மகனுக்கு ஒரு உபதேசம் செய்தார். அந்த உபதேசத்திலே இதையெல்லாம் சொன்னார். இப்படித்தான் ஒரு பிள்ளை வாழ வேண்டும் என்கிற வழிமுறையை காட்டிக் கொடுத்தார். அதை நமக்கு அழகாக எடுத்து இறைவன் சொல்லுகிறான். அந்த உபதேசத்தை நாம் படிக்கிற தருணங்களில் எல்லாம்
ஒரு தகப்பனாக, ஒரு பிள்ளையாக நாம் எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய தகப்பனுக்கு பிள்ளையாக நான் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைக்கு ஒரு தகப்பனாக நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர வைக்கிற ஒரு அழகான தத்துவார்த்த பூர்வமான ஒரு வழிகாட்டலாக, அறிவுரையாக அது இருக்கிறது. இதை பற்றி பேச ஆரம்பிக்கிற அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, வைது கால லுக்மானுல் இப்னிஹி, லுக்மான் தன்னுடைய மகனுக்கு தகவல்களை, அறிவுரைகளை சொல்ல ஆரம்பிக்கிற போது, வஹுவ யஅலுஹு, அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா மகனுக்கு ரொம்ப நேர்த்தியாக இந்த தகவல்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்ல ஆரம்பிக்கும் போது என்னன்னா, யா புனைய லா துஷ்ரிக் பில்லா, ஒரு உபதேசத்தை பண்றாரு. முதலாவது உபதேசம் என்னன்னு கேட்டா, யா புனைய லா துஷ்ரிக் பில்லா, எனது அருமை மகனே நீ இறைவனுக்கு இணை வைத்து விடாதே. இப்ப உபதேசம் பண்ற நேரம் ஒன்று இருக்குதுல்ல, உபதேசம் பண்ணுகிற முறை ஒன்று இருக்குதுல்ல, உபதேசத்தில் என்ன சொல்றாருன்னா, எனது அருமை மகனே நீ இறைவனுக்கு இணை வைத்து விடாதே. அது ரெண்டாவது பார்ப்போம். முதல்ல எப்படி உபதேசம் பண்றாருங்கிறத பார்க்கணும்ல. நம்ம அறிவுரை சொல்லுவோம், அறிவுரை சொல்லுவது எப்படி, அந்த அறிவுரை சொல்லுகிற மெத்தட்ல தானே அவன் ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம போறதும். ஒருத்தனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிற போது மக்களுக்கு மத்தியிலே ரசூலுல்லாஹ் எப்படி பேசப்பட்டார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப வாழ்க்கை அழகாக இருக்கிறது, நேர்த்தியாக இருக்கிறது, ஒழுக்கமாக இருக்கிறது, பார்க்கிறவர்களை கவர்கிற விதமாக இருக்கிறது, நேர்மையாளராக பார்க்கப்படுகிறார், உண்மையாளராக பார்க்கப்படுகிறார், எந்த ஒரு குற்றச்சாட்டும் ரசூலுல்லாஹ் மேல இல்ல, நேர வந்து நின்று என்னிடத்தில் எனக்கு இறைவனிடமிருந்து தகவல் வருகிறது என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லி கூட அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சில பேர் தானே ஏத்துக்கிற ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹ் மேல எந்த எலிகேஷனாவது இருந்ததா, நீங்க எல்லாம் வந்து பேசலாமா, நீங்க எல்லாம் பெரிய உத்தமரா, நீங்களாம் ரொம்ப நல்லவரா, இப்படி கேட்கிற விதமாக ரசூலுல்லாஹ்வுக்கு எலிகேஷன் இருந்ததான்னு கேட்டா அப்படியான எந்த விமர்சனமும் இல்லை. அதே நேரம் மறுபுறம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருமே முதன்மையாக எதை வைத்து ஏற்றுக்கொண்டார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கை கோட்பாடுகளை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உண்டு, அதிகம் பேர், லட்சம் பேர் உண்டு. அவர்களுடைய நடத்தையை பார்க்கிறார்கள். முகமது நபி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய பண்பு பண்பாடு எப்படி இருக்கிறது, அவருடைய ஒழுக்கம் எப்படி இருக்கிறது, மக்களுக்கு மத்தியிலே அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். எனவே நாம் உபதேசிப்பதற்கு முன்பதாக, நம்முடைய கருத்துக்களை சொல்வதற்கு முன்பதாக நம்ம யாரு என்கிறது ரொம்ப முக்கியமானது. அது குழந்தைக்கு உபதேசம் பண்ணாலும் சரி, அல்லது ஒரு சாதாரண ஒரு மனிதருக்கு உபதேசம் பண்ணாலும் சரி, யாருக்காகவே பயான் பண்ணினாலும் சரி, நம்முடைய நடத்தை, நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, அதை இந்த வரலாற்றில் நம்ம முதன்மையாக படிக்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா முதலாவது ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு, யா புனைய, எப்படி மொழிபெயர்ப்போம் இத, எனது அருமை மகனே. இதை தவிர ஒரு டீசென்டான, அழகான, நேர்த்தியான மொழிபெயர்ப்பை உலகத்தில் எங்கேயுமே தமிழ்ல நம்ம பண்ண முடியாது. பெரும்பாலும் யா புனையன்னா எனது அருமை மகனே, ஒரு அன்பான அழகான வார்த்தை இது. ஆனா இந்த வார்த்தைக்கு இதுதான் மொழிபெயர்ப்பான்னு பாத்தீங்கன்னா இது மொழிபெயர்ப்பு அல்ல, இது நம்ம எழுத்துக்கு கொண்டு வருகிற மொழிபெயர்ப்பு. ஆனா இது ஒரு பெரும் கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வார்த்தையை யாரெல்லாம் இங்க பயன்படுத்தி இருப்பாங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. அதுக்கு முன்பதாகவே ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையோடு எப்படி பேசுவார், ஒரு பிள்ளையோட நம்ம குழந்தை கிடைச்சிருச்சு, நம்ம எப்படி பிள்ளையோட பேசுவோம், ஹாஸ்பிட்டல்ல வைஃப் இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு பாக்குறதுக்கு போவாரு, இருக்கிற பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போவார்ல பிள்ளைய பாக்குறதுக்கு, போய் பிள்ளைய பாப்போம்ல, பாக்குற போது இந்த புள்ள கிடைச்சிருச்சு, இந்த கொண்டாந்து வச்சுட்டாங்க என்னும் போது முதலாவது பிள்ளைய பார்த்து நம்ம எப்படி பேசுவோம், எப்படி பழகுவோம், எப்படி கொஞ்சுவோம், அதை யோசிச்சு பாருங்க. அதாவது முத்தே, பவளமே, வைரமே, உலகத்தில் இருக்க எல்லா இரும்புட பேரையும் சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்கல்ல. பிள்ளைய கொஞ்சும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கொஞ்சுவோம். அது கொஞ்சும் போது முத்தும்பா, பவளம்பா, வைரம்பா, எல்லா பேர்களையும் சொல்லுவாங்க. சில பேர் கொஞ்சம் அட்வான்ஸா போவாங்க. அட்வான்ஸா போய் என் கண்ணு குட்டின்னு கொஞ்சம் பார்த்திருக்கீங்களா? கண்ணு குட்டிங்கிறது எரும மாற்ற பிள்ளைக்கு தானே, நம்ம பிள்ளைக்கு இல்லை. ஆனா நம்ம பிள்ளைன்னு தெரியுது, அது எரும மாற்ற பிள்ளை இல்லை, நம்ம பிள்ளைன்னு தெரியுது, பாசம் மிகுதி. அதுல என் கண்ணு குட்டி அப்படின்னு கொஞ்சுவாங்க. இதே ஆளு புள்ள ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான்னு வைங்க, எரும மாறு, நீ எல்லாம் படிச்சா தாங்களா உருப்படுறதுக்குமா, சரிதானே? கண்ணு குட்டி எரும மாறா மாறிடும். முதல்ல 5ஆம் கிளாஸோ சின்ன பிள்ளையோ எப்ப கொஞ்சம் போதும் நேர்த்தி தவறிவிடக் கூடாது, வார்த்தை பிரயோகம் கரெக்டா இருக்கணும். அந்த மாதிரி இந்த நம்ம என்ன வார்த்தையெல்லாம் சொல்லி குழந்தைகளை கொஞ்சுவோமோ, அது கண்ணுக்குட்டியா இருக்கலாம், முத்தா இருக்கலாம், பவளமா இருக்கலாம், வைரமா இருக்கலாம், எதா இருக்கலாம், இந்த எல்லா வார்த்தையும் ஒன்று சேர்த்து ஒரு வார்த்தையை உருவாக்கினா அந்த வார்த்தை தான் இந்த யாபுனைய. அந்த வார்த்தையை தான் நபிமார்கள் அத்தனை பேரும் பயன்படுத்துகிறார்கள். உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும் இந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் பேசுவார்கள். உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா,
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. கப்பல் மாத்திரம்தான் மிஞ்சிருக்கிறது, மற்ற அத்தனையும் மூழ்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கப்பல் தண்ணீர்ல அடிச்சு போய்கிட்டு இருக்கும் போது மகன் மிதந்துகிட்டு வர்றான், உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தட்டுமாறிக்கிட்டு வர்றான். அந்த நேரத்தில் ஒரு தகப்பன் எப்படி பேசுவார், எப்படி பேசி இருக்கணும்? நம்மளா இருந்தா எப்படி பேசுவோம்? அறிவு கட்ட மூதேவி, எவ்வளவு சொன்னேன் கேட்டியா? கேட்காம இப்ப மிதந்துகிட்டு வர்ற ஏரி தொலை மூதேவி, இப்படியாவது ஏன்னா கோபம், சொன்னதை கேட்கலையா நீ, அப்படிதான் நம்ம பேசுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்படி வழிகாட்டுகிறார்கள் தெரியுமா? யா புனை எருக்க மானாங்கிறாரு. இல்ல ராஜா ஏறிக்கடா கப்பல்ல, இல்லைன்னா அழிஞ்சு போயிருவோவாப்பா, ஏறு கப்பல், அன்பா கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிட்டு அவன் போறதுக்கு போயிட்டான். அவ்வளவு அழகா கூப்பிட்டு நபிமார்கள் அழைக்கிறார்கள். அவன் வந்தானா, ஏறினானா? அப்படி கூப்பிட்டே ஏறல. மாறி கூப்பிட்டு இருந்தாருன்னா, நம்ம கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இருந்தாருன்னா வந்திருப்பானா? இப்படி கூப்பிட்டே வராது, அப்படி கூப்பிட்டா நிச்சயமா வரமாட்டான். ஆனால் அவர் எப்படி அந்த தருணத்தில் ஒரு கோபத்தின் உச்சத்தில் இருக்கிற ஒரு தகப்பன், அப்ப கூட கோபம், உங்களுக்கு 1000 கோபம் இருக்கும். மகன் செய்தது 100% பிழை. அந்த பிழையை சரி என்று சொல்வதற்கு வழியே இருக்காது. ஆனால் அன்பாக பேசி அதை சொல்ல வேண்டும், அழகாக பேசி அதை சொல்ல வேண்டும். ஏன் ராஜா இங்க வா, நீ செஞ்சது 100% பிழை, நீ செய்த பிழை இது, அதை இப்படி செய்திருந்தால் பிழையாகி இருக்காது என்கிற அறிவுரையை அன்பாக முதலில் சொல்ல வேண்டும். எத்தனை தகப்பன் இப்படி அன்பாக சொல்கிறோம்? நூஹ் நபியுடைய வழிமுறை நம்ம இடத்தில் இருக்கிறதா? நூஹ் நபி பேசிய மாதிரி தான் நம்ம பேசுறோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுப்பதற்கு பலியிடுவதற்கு அழைத்து செல்கிறார். அழைத்து செல்கிற போது மகனிடத்தில் பேசுகிறார். யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபந்துர் மாதா தரா, நான் உன்னை அறுத்து பலியிடுவதை போன்று கனவு கண்டேன் என்னுடைய அருமை மகனே, நீ என்ன நினைக்கிறப்பா? உன்னை அறுத்து கொடுக்கவா, பலியிடவா அப்படின்னு பேசுறாரு. நம்ம அப்படித்தான் பேசுவோமா? ஏய் நேற்று தூங்கிட்டு இருந்த ஒரு கனவு வந்துச்சு, அல்லாஹ் வந்து உன்னை அறுத்து ஒரு குர்பான் கொடுக்க சொல்றான், கிளம்பி வா. நம்ம இப்படி, அவர் எவ்வளவு அழகா பேசுறாரு, அதற்கு எவ்வளவு அழகாக பதில் சொன்னார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். என்ன காரணம் என்று சொன்னால், பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். முதல்ல நம்ம யார்கிட்ட அழகா பேசணும்? நம்ம குழந்தை கேட்டு தானே, நம்ம பிள்ளை கேட்டு தானே. நம்ம பிள்ளை கேட்டே நம்ம அன்பா பேசல, அழகா பேசல, பாசமா பேசல, பாசத்தை அள்ளி அப்படி கொட்டி விட்டுறணும். அதை வச்சிருந்து என்ன பண்ண போறீங்க? அதை வச்சிருந்து செத்ததுக்கு பிறகு என்ன பலன்? ஏதாவது நடந்ததுக்கு பிறகு என்ன பலன்? பிள்ளைகளோடு பேசும்போது அன்பு கலந்த வார்த்தைகள் மாத்திரம்தான் அவர்களை வழிக்கு கொண்டு வரும். பாசமா இருக்கணும், அன்பா இருக்கணும். இப்படி நீங்க பல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளோடு பேசுகிற நேரங்களில் எல்லாம் இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துவார்கள். எங்க நீங்க எடுத்தாலும் நபிமார்கள், இறை தூதர்கள் பயன்படுத்திய வார்த்தை எதுன்னு பாத்தீங்கன்னா யா புனைய, இந்த வார்த்தையை பயன்படுத்தி என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க சொல்ல வருகிற அறிவுரையை சொல்லுவார்கள். அப்ப முதலில் அறிவுரை சொல்லுகிற போது அறிவுரையை கேட்கிற இடத்தில் பிள்ளை இருக்கிறானான்னு பாத்துக்கணும். இப்போ ஓகே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வரலாறுலாம் பார்த்தாச்சு. வீட்டுக்கு போய் இன்னைக்கு பிள்ளைய கூப்பிட்டு அட்வைஸ் தான். எப்படி புள்ள 2 வயசா இருக்கு, இங்க வாங்க, நீங்க வந்து டாக்டருக்கு படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும், அது செய்யணும். 2 வயசு பிள்ளைக்கு இதெல்லாம் வழங்குமா? அட்வைஸ் பண்ணும்போது அட்வைஸை ஏத்துக்கிற காலமா இருக்கணும். இப்ராஹிம் நபி தன்னுடைய மகனை அறுக்க கேட்கும் போது அதை சொன்னா புரிகிற வயசா இருந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லும் போது அவனுக்கு புரிகிற வயசாக இருந்தது. இப்ப லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் போது புரிகிற வயசாக இருக்கணும். அப்ப புரிகிற வயசுல தான் அந்த அட்வைஸை முதல்ல சொல்லணும். சொல்லும் போது அன்பாக சொல்ல வேண்டும். அப்ப என்னுடைய அருமை மகனை என்று அழைத்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது என்ன உபதேசத்தை செய்கிறார்கள்? ஃபர்ஸ்ட் உபதேசம், ஃபர்ஸ்ட் அறிவுரை பிள்ளைக்கு அதுதான். என்ன அறிவுரை? நீ படிக்கணும், நீ பெரிய ஆளாகணும், நீ முன்னேறணும், நீ யூனிவர்சிட்டிக்கு போகணும், நீ PhD முடிக்கணும், இது இல்ல அறிவுரை. நீ இல்லைன்னா அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், இது இல்ல அறிவுரை. நீ அவன மாதிரி ஆகணும், இதெல்லாம் கிடையாது. முதலாவது அறிவுரை என்னன்னு கேட்டா லா துஷ்ரிக் பில்லா, முதல்ல இந்த தௌஹீதை படிச்சு கொடுத்துடணும், இந்த ஏகத்துவத்தை படிச்சு கொடுத்துடணும். ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக மாறினாலும், எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய உலகமே மதிக்கிற ஆளாக இருந்தாலும், இந்த ஈமானிய தெளிவு இல்லாவிட்டால் உங்களால் இம்மையிலும் ஜெயிக்க முடியாது, மறுமையிலும் ஜெயிக்க முடியாது. ஆக்கத்தை சொல்ல நீங்க ரொம்ப சூப்பரான ஆளு, எத்தனை பேரை பார்க்கிறோம், நான் பெரிய அறிவாளியா இருப்பான், ஆனா அவன் செய்கிற வேலைகளை பார்த்தா, அவன் வணங்குகிற வணக்கத்தை பார்த்தா என்னையா நீங்க பண்றீங்க என்று தோணுமா இல்லையா? ஆனா ஒரு சாதாரண விவசாயியா இருப்பான், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டாமா, எந்த மூட கொள்கைகளும் அவனிடத்தில் இருக்காது, எந்த மூட நம்பிக்கைகளும் அவனிடத்தில் இருக்காது, மிக தெளிவாக இறைவனை பற்றிய புரிதலோடு அவன் இருப்பான். முதலாவது தேவை என்ன தெரியுமா? இந்த உலகத்துல இறைவன் யாரு, இறைவனுடைய புரிதல் என்ன, அதை பற்றிய தெளிவை நாம் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட வேண்டும். அல்லாஹ்டா யார் தெரியுமா? அவனுடைய தூதர்ண்டா யார் தெரியுமா? நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம்டா என்ன தெரியுமா? இஸ்லாம்டா எப்படிப்பட்டது தெரியுமா? அதனுடைய பேஸ்மெண்ட்டை கரெக்டா கொடுத்துடணும். அதைத்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக தெளிவாக என்ன பண்றாங்கன்னு கேட்டா
யா புனைய லா துஷ்ரிக் பில்லா, இறைவனுக்கு நீ இணை வைக்க கூடாது. இணை வைக்க கூடாது, ஓகே. இறைவன்டா யாருன்னு சொல்லணும்ல. இறைவனுக்கு இணை வைக்க கூடாதுன்னா அந்த இறைவன் யாரு அதை சொன்னா தானே அவனுக்கு புரியும். அதையும் சேர்த்து பின்னாடி சொல்றாரு. இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபீ ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்த் யஅதி பிஹல்லா. நீ அல்லாஹ்வுக்கு இணை வச்சிட கூடாதுப்பா. அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அதை உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு டெஃபினேஷன் சொன்னதுல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன டெஃபினேஷன் மாதிரி யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மிக அழகான ஒரு விளக்கத்தை இறைவனை பற்றி சொல்லுகிறார். எப்படி சொல்றாரு? இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல், ஒரு கடுகு அல்லது அதை விட ஒரு சிறிய பொருள். உலகத்துல அணுதான் ஆக சிறிய பொருள். அதை கூட புரோட்டான் எலக்ட்ரான் என்று சொல்லி ரெண்டா உடைச்சு இப்ப மூணாவும் உடைச்சிட்டாங்க. உலகத்திலே சின்னது அது, அதையே ரெண்டா மூணா உடைச்சிட்டானா இல்லையா? இவ்வளவு பெரிய வாரே அந்த அந்த துளியால தான் இப்ப நடக்கிற இந்த வார் நடந்துகிட்டு இருக்குது. ஈரான்ல இது எல்லாமே இந்த அணுங்கிற அந்த ஒரு மெட்டர்ல இருந்து எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. ஆக சிறியது உலகத்திலே அணு. இதை எடுத்துக்கிறீங்க. இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின், அது ஒரு கற்பாறைக்குள் இருக்கிறது. ஒரு சிறிய பொருள் கற்பாறைக்குள்ள இருக்கிறது. அவ் ஃபீ ஸமாவாத், அல்லது வானத்துக்குள்ள இருக்கிறது. இது யாருக்கு தெரியும்? ஒரு சின்ன பொருளுங்க, ஒரு கருப்பு கட்டெரும்பு கார் இருள் நேரம் கருங்கடலில் அது ஒரு கல்லுக்கு மேல நகர்ந்து கொண்டு இருக்கிறது. சேட்டலைட் கண்டுபிடிக்குமா? உலகத்தில் உள்ள தொழில்நுட்பம் கண்டுபிடிக்குமா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கண்டுபிடிச்சிட முடியுமா? எல்லாமே கருப்பு. ஏதாவது ஒன்று வேணும். என்னதான் நீங்க இருட்டுக்குள்ள கேமரா வச்சிருந்தாலும் அதை ஐடென்டிஃபை பண்றதுக்குரிய ஒரு ஏதோ ஒன்று வேணும்ல. அப்ப அது மாதிரி ஏதாவது இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். இது தரையில இருக்கிறது கூட கிடையாது, ஒரு கற்பாறைக்குள் இருக்கிறது அல்லது வானங்களுக்குள் இருக்கிறது. இதை கொண்டு வந்து தருகிற ஆற்றல், அதிகாரம், சக்தி, பவர் யாருக்கு இருக்கு தெரியுமா? ஷாவுல் அமீத் பாஷாக்கு இல்ல. சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கும் போது அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாவுக்கு இல்ல. உலகத்துல நீ யாரெல்லாம் அவுலியான்னு நம்புறியோ அவங்க யாருக்கும் இந்த அதிகாரம் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த அதிகாரம் இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த அதிகாரம் இல்ல. யாருக்கு இந்த அதிகாரம் இருக்குது? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. அவனுக்கு மட்டும்தான் ஏழும். உதாரணமா ஒன்று எடுத்துக்கிறங்க. இந்த தவளை, தேரை என்று ரெண்டு இருக்குல்ல. தவளையும் ஒன்று இருக்குது, தேரையும் ஒன்று இருக்குது. தவளை எப்படி இருக்கும்? பழங்காலத்தில் குளிக்கும் போது ஆத்துல முதுகு தேய்க்கிற கல்லு மாதிரி இருக்கும், சொரசொரப்பா இருக்கும்ல. தவளையினுடைய மேல் பகுதி சொரசொரப்பா இருக்கும். தேரை எப்படி இருக்கும்? இப்ப இருக்கிற பாத்ரூம் டைல்ஸ் மாதிரி இருக்கும், வலுவலுப்பா இருக்கும். இந்த தேரை ஏன் வலுவலுப்பாக இருக்குதுன்னு சொன்னா, அது தன்னுடைய வியர்வையை உணவாக எடுத்துக்கொள்ளும். தேரையினுடைய விவகாரம் என்னன்னு கேட்டா, அதனுடைய பெரும்பாலான உணவு வியர்வையே உணவாக எடுத்துக்கிறோம். அதுதான் தேரை அந்த வலுவலுப்பாக இருக்கிறதுக்கான காரணமே. இந்த தேரை எங்கு வாழும், எங்கு இருக்கும் என்கிற ஒரு ஆய்வை விஞ்ஞானிகள் செய்கிறார்கள். லண்டன் பிபிசியினுடைய இணையதளத்தில் இன்றைக்கும் நீங்கள் பார்க்க முடியும். இதை இப்ப எல்லாத்துக்கும் விஞ்ஞானத்தில் பதில் இருக்கிறது என்று சொல்லுகிற மேதாவிகள் இந்த இடத்துல அப்படி ஸ்டக்காய் நிப்பாங்க. ஏன் நிப்பாங்க? ஒரு பெரிய கற்பாறை இருக்குதுன்னு நினைச்சுக்கிறீங்க. ஒரு பெரிய கல்லு படாரம் இருக்குது. இந்த கல்லை உடைச்சு எடுப்பாங்களா, மலை, கல்லு மலை. இந்த கல்லு மலையை வெடி வச்சு உடைச்சு கீழே விழுத்தாட்டுவாங்களாங்க. விழுத்தாட்டும் போது அதுக்குள்ள தேரை நிற்கும். தேரையினுடைய வாழ்விடம் எது? கற்பாறை. கற்பாறைனா கற்பாறைகளுடைய பகுதி அல்ல, கற்பாறைக்கு உள்ள. கற்பாறைக்குள்ள தண்ணியே போக முடியல, காத்தே போக முடியல. தேரை எப்படி போச்சுது? நவீன விஞ்ஞானம் தேரை எப்படி வாழ்கிறது என்பதை சொல்லும். எப்படி வாழுதான்? அது தன்னுடைய உடம்புல இருந்து வேர்வை வருதா இல்லையா, அந்த வேர்வையை உணவாக எடுத்துக்கொள்ளும். கல்லு சூடாகும், வேர்வை வரும், அந்த வேர்வையை உணவாக எடுத்துக்கொள்ளும். இப்படி வாழ முடியும். அதெல்லாம் ஓகே. உள்ள எப்படி போச்சு? உள்ள போனதுக்குரிய கேள்விக்கு பதில் வேணும்ல. நோ கமெண்ட்ஸ், எங்கள்கிட்ட பதில் இல்லை அப்படிங்கிற. இதுவரை பதில் இல்லாத விஞ்ஞானத்திடம் பதில் இல்லாத கேள்விகளில் இதுவும் ஒன்று. எப்படி உள்ள போனது? உள்ள கொண்டு வச்சது யாரு? இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபீ ஸமாவாத்தி யஅதி பிஹல்லாஹ். ஒரு கற்பாறைக்குள் அல்லது வானங்களுக்குள் அல்லது பூமிக்கு அடியில எங்க இருந்தாலும் உங்களுக்கு முடியாது, உங்களுக்கு தெரியாது, உங்களால கண்டுபிடிக்க முடியாது, உங்களால உணவளிக்க முடியாது, உங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியாது. யஅதி பிஹல்லாஹ், அல்லாஹ் கொண்டு வந்து தருவான். நம்ம வணங்குகிற ரப்பு சாதாரணமான ரப்பு இல்ல. மூசா நபியை கடலில் வைத்து காப்பாற்றியவன், இப்ராஹிம் நபியை நெருப்பில் வைத்து காப்பாற்றியவன், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்கும் போது காப்பாற்றியவன். எத்தனை முன்னுதாரணங்களை பார்க்க முடியும்? சாதாரண இறைவனை வணங்கிட்டு இருக்கிறோமா?
அடிப்படையிலேயே அல்லாஹ்வை பற்றிய மிக தெளிவான அப்படி பச்சை தண்ணி மாதிரி இருக்கணும். பார்த்தா உள்ள இருக்கிறதெல்லாம் தெரியும்ல, தூய்மையான தண்ணி மாதிரி இறைவனை பற்றிய கொள்கை அப்படி அள்ளி கொடுத்துடணும். இப்படி கொடுத்துட்டோம்னா ஷாவுல் அமீது பாஷாக்கு பின்னாடி போவானா, அல்லது அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் அல்லாஹ் லெவலுக்கு கொண்டு போய் வைப்பாங்களா, மத்த அவுலியாக்கள் லெவலுக்கு கொண்டு போய் ஒருத்தரை தூக்கி வச்சுக்கிட்டு அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி அவங்ககிட்ட போய் கேட்பாங்களா? கொடுக்கல. நம்ம யாரை சொல்லி கொடுக்குறோம்னா, சின்ன வயசுல எடரிப்பட்டு விழும்போது யா முஹைதீன் சொல்லிக்க. அல்லாஹ் பற்றி லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அறிவுரை அல்லாஹ்வை பற்றியது, நம்ம ஆக்களுடைய அறிவுரை அப்துல் காதர் ஜீலானியை பற்றியது, அல்லது ஒரு நடிகனை பற்றியது, அல்லது எவனையாவது பற்றியது. நீ அவனை மாதிரி ஆகணும், இவனை மாதிரி, அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல உன் தலை கரெக்டா இருக்கணும், உன் சிந்தனை கரெக்டா இருக்கணும், பியூரா இருக்கணும். இது ஆரம்பத்திலே கொடுத்துட்டீங்க வைங்க, எங்க போனாலும் என்ன மசாயில் விஷயங்கள் அது இது அப்படி ஏதாவது வரும். இந்த அக்கீதாவுல வழி தவற மாட்டாங்க, கரெக்டா இருப்பாங்க. விரல் ஆட்டணுமா ஆட்டக்கூடாதா, அது மசாயில் விவகாரம், அது ரெண்டாவது பார்த்துக்கலாம். மற்ற விவகாரம் ரெண்டாவது. இந்த அக்கீதா இருக்கு, அல்லாஹ்வை தான் வணங்கணும். அல்லாஹ் அல்லாத யாரையும் வணங்கக்கூடாது. யாருக்கும் எதற்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் சக்தி இல்லை, பவர் இல்லை, ஆற்றல் இல்லை. இந்த அக்கீதாவை நம்ம கரெக்டாக கொடுக்கணும்னா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும். முதலாவது அறிவுரையாகவே யா புனைய என்று ஆரம்பிக்கிறவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, உன்னுடைய இறைவனுக்கு லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு நீ எந்த நேரத்திலையுமே இணை வைத்து விடாதே. அப்ப இணை வைக்காத என்று சொல்ற நேரத்தில் இணை வைப்புண்டா என்ன, அல்லாண்டா யாருங்கிறத சொன்னா தானே அவனுக்கு நிகராக யாரையும் கொண்டு வர மாட்டான். அப்ப ஏன் நிகரா கொண்டு வர்றாங்க அதை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்கு நிகரா ஏன் கொண்டு வர்றான்னு தெரியுதா உங்களுக்கு? நீங்க அல்லாஹ் அல்லாஹ் மாதிரி சொல்லி கொடுக்கல, அல்லாஹ்வையும் அப்துல் காதர் ஜீலானி மாதிரி சொல்லி கொடுத்து வச்சிருக்கிறோம். எப்படி அந்த கதை தெரியுமில்ல உங்களுக்கு? அப்துல் காதர் ஜீலானியும் அல்லாஹ்வும் டூர் போன கதையை சொல்லுவாங்கல்ல. அப்துல் காதர் பல தடவைகள் நம்ம கேட்ட கதை தான். அப்துல் காதர் ஜீலானியும் அல்லாஹ்வும் வந்து டூர் போனாங்களாம், ட்ரிப் போறாங்களாம். அல்லாஹ் வந்து ஆத்து பக்கமா போறான், அப்துல் காதர் ஜீலானி ரோட்டு பக்கமா போறாரு. எப்படி இதுல என்ன கதையில என்ன விளைக்கணும்? அவர் புத்திசாலியா அப்துல் காதர் ஜீலானி, ஏன்னா ரோட்டு பக்கமா தானே போனாரு. அல்லாஹ் வந்து ஆத்து பக்கமா போயிருக்கான். ஏன்னா அப்துல் காதர் ஜீலானிக்கு தஸ்தகீர் என்கிற ஒரு பெயரை சொல்லுவார்கள். நாவூர் அணிவார் ரமணா காலத்துல பாட்டு போடுவாங்க, அனைத்துலகை கைக்குள்ளே அடக்கி கொண்ட ஞானி, அவுலியாக்கள் அனைவரையும் ஆளும் சுபஹானி என்று சொல்லிட்டு பகதாது நகர் வாழும் தீரா நபி தரை மீதில் தவம் ஏந்தி யா தஸ்தகீர் அப்படின்னு படிப்பாரு. தஸ்தகீர் என்ன அர்த்தம் கேட்டா கரம் கொடுத்து பாதுகாத்தவர், விழப்போனவனை பிடிச்சவர் அர்த்தம். அல்லாவும் அப்துல் காதர் ஜீலானியும் டூர் போகும்போது அல்லாஹ் என்ன பண்ணானா, ஆத்து பக்கமா போனவன் திடீர்னு வலிக்கு ஆத்துக்குள்ள விழுந்துட்டானா. இவர் பாஞ்சு கையை பிடிச்சி பார்த்து வரக்கூடாதப்பா, தண்ணிக்குள்ள இல்லாம அவ்வளவு மேல வந்துரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை தூக்கி மேல எடுத்தாராம். அல்லாஹ் பார்த்துட்டு தஸ்தகீரே காப்பாத்திட்டியப்பா, இல்லைன்னா அப்படியே அடிபட்டு நான் தண்ணியோட தண்ணியா போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னானா. இதுக்கு தான் அவருக்கு தஸ்தகீர் பேரு. யாரு? அல்லாஹ்வே காப்பாத்தினவர். இப்படி அல்லாஹ்வை சொல்லி வச்சோம்னா அவன் இணை வைக்காம இருப்பானா, அவன் சிறுக்கு பண்ணாம இருப்பானா? அல்லாஹ் யாரு? அப்துல் காதர் ஜீலானி ஆக்கி அப்துல் காதர் ஜீலானி அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்காங்க. யோசிச்சு பார்க்க வேணாம், அல்லாஹ்வுக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? இவரோட டூர் போறதுக்கு தான் அல்லாஹ் இருக்கிறானா? என்ன மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. அப்ப முதல்ல என்ன பண்ணணும்னா, இறைவனுடைய திருமறை குர்ஆன்ல இறைவன் எப்படி நமக்கு வழிகாட்டுகிறானோ அப்படி நம்ம என்ன பண்ணணும்னா பிள்ளைகளுக்கு இந்த ஏகத்துவத்தை அடிப்படையிலேயே கற்றுக் கொடுக்க வேண்டும். இது முதலாவதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்கிற உபதேசம். இதை செஞ்சுட்டு அடுத்ததா என்ன சொல்றாரு, இந்த உபதேசத்தை பண்றாருல, அல்லாஹ்க்கு இணை வச்சிராத அப்படின்னு சொல்லி உபதேசத்தை பண்ணிட்டாரு. பண்ணிட்டு அடுத்த உபதேசமாக என்ன சொல்றாரு தெரியுமா? வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன். நாங்கள் மனிதர்களுக்கு நிறைய அறிவுரைகளை வசியத்துகளை அவனுடைய பெற்றோரை குறித்து வலியுறுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தாய் பலவீனத்திற்கு மேல் பலவீனப்பட்டவளாகத்தான் அவனை சுமக்கிறாள். அடுத்ததாக யாரை பற்றிய அறிவுரை வருது? பெற்றோரை பற்றி. முதல்ல அல்லாஹ்வை பற்றி சொல்லி கொடுத்துடணும். ரெண்டாவது யாரை பற்றி சொல்லி கொடுக்கணும்? நான் யார் தெரியுமா, உங்க அம்மா யார் தெரியுமா, நம்மளை பற்றி சொல்லி கொடுக்கணும். பெற்ற பிள்ளைக்கு தகப்பன்னா யாரு, நான் வந்து என்னுடைய பேரு என்று சொல்லி பேரு ஊர் பயோடேட்டாவை சொல்லி கொடுக்கறது இல்லை. எதை சொல்லி கொடுக்கணும்? பெற்றோர்னா யார் தெரியுமா, பிள்ளைகள் நீங்கண்டா யார் தெரியுமா, உம்மான்னா யார் தெரியுமா, வாப்பான்னா யார் தெரியுமா, அதை கற்றுக் கொடுக்கணும். அதைத்தான் அவர் சொல்றாரு, வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன். நாங்கள் மனிதர்களுக்கு பெற்றோரை குறித்து நிறைய உபதேசம் வலியுறுத்தல்களை சொல்லி இருக்கிறோம். அவனுடைய தாய் அவனை கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டவளாக சுமந்திருக்கிறாள். உம்மா பத்தி யோசிச்சு பாருங்க, பாப்பா பத்தி யோசிச்சு பாருங்க.
சில நிறைய நேரங்கள் அவங்க வயதான மூதாட்டிகளாக இருக்கிற காரணத்தினால நம்ம சில வேலைகள் அவங்க பண்ணும்போது நமக்கு அவ்வளவு கடுப்பாகும், அவ்வளவு கோபம் வரும், அவங்களோட பேசவே கூடாதுன்னு எண்ணம் வரும். அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வருகிற போது தாயின்னா யாரு என்கிறத யோசிச்சு பாருங்க, தகப்பன் என்றால் யாரு என்கிறத யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு மனிதர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், நான் உலகத்திலேயே நட்பு கொள்வதற்கு, அன்பு பாராட்டுவதற்கு, பாசமாக பழகுவதற்கு, ரொம்ப தோழமை கொள்வதற்கு ஒரு நண்பனை கற்றுத்தாருங்கள். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் மக்காவில இருந்து வர்றவங்க எல்லாரையுமே மதீனாக்காரங்களோட ஃப்ரெண்ட் ஆக்கி விடுறாங்கல்ல. உங்களுக்கு இவர் நண்பர், அவருக்கு இவர் நண்பர், இவருக்கு அவர் நண்பர் அப்படின்னு சொல்லி தோழர்களாக மாத்தி விட்டாங்கல்ல. அது மாதிரி நினைச்சுக்கிட்டு வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு நட்பாக பழகுவதற்கு, தோழமை கொள்வதற்கு, அன்பாக பாசமாக பழகுவதற்கு ஒரு நண்பரை எனக்கு சொல்லித்தாங்க. எல்லாருக்கும் நண்பர்களை கொடுத்தீல்ல, எனக்கு ஒருத்தர் தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உம்முக்க, உனது தாய் தான் உனக்கு முதலாவது நண்பன். நீ ரொம்ப பாசமா பழகணுமா, அன்பா பழகணுமா, அரவணைப்பா இருக்கணுமா, உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் சொல்லணுமா, முதலாளி யாரு? உன்னுடைய தாய். அப்ப நட்பு, நட்புண்டா என்ன? முதல்ல நண்பன்ட்ட மட்டும்தான் எல்லா அயோக்கியத்தனத்தையும் மறைக்காம சொல்லுவாங்க. உலகத்துல யார்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவோம்? அவன் மனைவிட்ட கூட மறைச்சிருவாங்க. ஆனா கூட்டாளிட்ட மறைப்பாங்களா? ரொம்ப இந்த மேங்கோ ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, மாங்காய் நண்பர்கள், இந்த மாதிரி ரொம்ப திக்கா இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட அவனுக்கு இவனை பத்தி தெரியும், இவனுக்கு அவனை பத்தி தெரியும், ரெண்டு பேருக்கு கரெக்டா தெரிஞ்சிடும். அந்த மாதிரி அல்ல, எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி இதான் நட்பு. இதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறோம்ல, இதை யார்கிட்ட ஷேர் பண்ணணுமா? யாரோட அப்படி நட்பா இருக்கணும்? முதல்ல தாயிடத்துல. ஆனா முதல்ல நம்ம மறைக்கிறது யார்கிட்ட? அவகிட்ட தான் மறைக்கிறது. எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய தாயிட்ட தான் எல்லாத்தையுமே மறைப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ உலகத்தில் நட்பு கொள்வதற்கு, அன்பு பாராட்டுவதற்கு, பாசம் பாராட்டுவதற்கு இருக்கிறதுலே முதலாவது நபர் உன்னுடைய தாய் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்தவர் திரும்பவும் என்ன பண்றாருன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்ட்ட யோசிப்போம்ல, நம்ம கேட்ட கேள்வி என்ன, ரசூலுல்லாஹ் சொல்ற பதில் என்ன, திரும்ப இன்னொரு வாட்டி கேட்டு பார்ப்போம். திரும்ப கேட்கிறாரு ரசூலுல்லாஹ், மீண்டும் உன்னுடைய தாய் என்கிறார்கள். மீண்டும் கேட்கிறார், மீண்டும் தாய் என்கிறார்கள். பொதுவாக நபித்தோழர்கள் ஒரு விவகாரத்தை 3 தடவை கேட்பார்கள், அதற்கு மேல் கேட்க மாட்டார்கள். இந்த நபிமொழியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 வாட்டி கேட்டுட்டோம், ரசூலுல்லாஹ் அதையே சொல்றாங்களே, இன்னொரு வாட்டி எதுக்கும் கேட்டு பார்த்துருவோம். 4வது தடவை கேட்கிறார்கள். கேட்கும் போது அபூக்கே என்கிறார்கள், உன்னுடைய தகப்பனார் என்கிறார்கள். உலகத்திலேயே நீங்க ரொம்ப பாசம் வைப்பதற்கு, நேசம் வைப்பதற்கு, அன்பு பாராட்டுவதற்கு இருக்கிற முதல் ஜீவன் தாய், 2வது ஜீவனும் தாய், 3வது ஜீவனும் தாய், 4வது தகப்பன். அப்ப முதல் 3 இடங்கள் தாய்க்கு வழங்கப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன், கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டவளாக உன்னை அவள் சுமந்தெடுக்கிறாள். அல்லாஹ் தஆலா பல இடங்களில் தாயை பற்றி பேசும்போது ஹமலத்துஹு குர்ஹா வ வலாத்துஹு குர்ஹா, அவள் கஷ்டப்பட்டு தான் சுமந்தாள், கஷ்டப்பட்டு தான் பெற்றெடுக்கிறாள். தாய்மைங்கிறது சாதாரணமானதா? ஆண்களுக்கு இருப்பது இன்பம், பெண்களுக்கு இருப்பது பல கட்டங்களில் துன்பம். நம்ம இன்பம் அனுபவிப்பதற்காகத்தான் பெண்களுடைய பயன்பாடு தேவைப்படுகிறது. ஆனால் அவள் தாய்மையை அனுபவிக்கிற போது அவளுடைய நிலை எப்படி இருக்கும்? ஒரு தாய் தாயாக இருக்கும் போது எப்படி எல்லாம் கஷ்டப்படுவாள் யோசிச்சு பாருங்க. நம்ம தாய் நம்மளை எப்படி சுமந்திருப்பாங்க? 1 மாசமா, 2 மாசமா, 10 மாசம், 300 நாட்கள், 1 நாளா 2 நாளா, 30 நாள் படி பாத்தீங்கன்னா 300 நாட்கள். குழந்தை பிறக்கும் போது இந்தாங்க புள்ள 5 கிலோ இருக்கிறான், இந்தாங்க புள்ள 10 கிலோ இருக்கிறான் என்று சொல்லி டாக்டர் குழந்தை தாரான். 10 கிலோ 300 நாட்கள் 10 கிலோவை சுமந்துகிட்டே இருக்கணும். கற்பனை பண்ண முடியுதா? பாத்ரூம் போகணும் அதோட தான், தூங்கணும் அதோட தான், வேலைக்கு போகணும் அதோட தான், கிச்சன்ல இருக்கணும் அதோட தான், எல்லா காரியங்களும், துணி துவைக்கணும் அதோட தான். கலட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் துணி துவைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பாரத்தை கலட்டி வச்சுக்கிட்டு துணி துவைக்க போயிடலாமா? தூங்கும் போது கொஞ்சம் ஓரமா கடை திருப்பி எடுத்து மாட்டிக்கிறேன்னு சொல்லி மாட்டிக்கிறலாமா? எதையுமே பண்ண முடியாது. 1 நாள் 2 நாள் அல்ல, 300 நாட்கள் ஒரு பெண்மணி தாய்மை அடைந்து குழந்தையை சுமக்க ஆரம்பிக்கிறார். 10 கிலோட 300 நாட்கள் என்றால் சாதாரணமானதா? எவ்வளவு கஷ்டப்பட்டு சுமக்கிறாள். சரி, சுமக்கிறதா கஷ்டப்பட்டு சுமக்கிறாள் என்றால் பெத்தெடுக்கும் போது சாதாரணமா பெத்தெடுத்துருவாளா? குழந்தையை பெத்தெடுக்கிற போது அந்த வலி ஏற்படுகிற தருணம், ஒரே நேரத்தில் 3000 யூலுக்கு மேற்பட்ட அவருடைய சக்திகள் வீணடிக்கப்படுகிறது. சும்மா குழந்தையை பெத்தெடுத்துட முடியாது. இந்த ஆபரேஷன் பண்ணுவான்லங்க, ஆபரேஷன் பண்ணும்போது இந்த உடம்ப மயக்க நிலைக்கு கொண்டு போய் ஆபரேஷன் பண்றதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் அடிப்பாங்க. அது ஆம்பளைகள் கொஞ்சம் உணர முடியுமான ஒரு தருணம். நம்ம எப்படி ஒரு பொம்பளை ஒரு பெண் எப்படி பிள்ளையை சுமக்கிறா, பிள்ளை எப்படி பெத்தெடுக்கிறான்றதை யோசிக்கணும்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு மைனர் ஆபரேஷன் நடக்குதுன்னு வைங்க,
காலில் ஒரு ஆப்ரேஷன், காலை வந்து அந்த மரக்கடிக்க செய்யணும், சின்ன பகுதிகள் சொன்னா சின்ன அந்த இடத்த மட்டும் செஞ்சிருவான். ஒரு இடுப்புக்கு இந்த வயிற்றுக்குள்ள பண்ண வேண்டிய ஏதாவது ஒரு மைனர் ஆப்ரேஷனா இருந்தா கூட ஒரு இன்ஜெக்ஷன் அடிப்பான். எங்க அடிப்பான்னு கேட்டா இந்த முள்ளன் தண்டு, முதுகு தண்டுல அடிப்பான். அதுல இருக்கக்கூடிய சின்ன ஓட்டையுள்ள நரம்புக்குள்ளதான் போய் அந்த ஊசி அடிப்பான். அந்த ஊசியே இப்படித்தான் இருக்கும்னு தெரிஞ்சு ஆப்ரேஷன்ல தேவைன்னு முடிவெடுத்துருவோம். பரவாயில்ல, நான் இப்படியே இருந்துட்டு போறேன், அந்த ஆப்ரேஷன் தேவையில்லை. ஏன்னா ஆப்ரேஷன் பண்றதை விட கொடுமையானது எதுன்னு கேட்டா அந்த ஊசியினுடைய வலியை தாங்கிக் கொள்வது. பெண்கள் குழந்தையை பெற்றெடுக்கும் போது பெரும்பாலும் இதே ஊசியை தான் அவங்களுக்கு அடிப்பாங்க. ஒரு தடவையா 2 தடவை, சில பெண்கள் 5 புள்ள பெற்றிருப்பாங்க, 5 தடவை இதே இன்ஜெக்ஷன் அடிச்சிருப்பான். எவ்வளவு அந்த ஊசியினுடைய வலி தாங்க முடியாததாக இருக்கும். அதற்கு பிறகு குழந்தையை பெற்றெடுக்கிற வழி தாங்க முடியாததாக இருக்கும். எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. குழந்தை பெற்றெடுக்கிற காட்சிகள், எப்படி இந்த குழந்தையை சுமக்கிறார், எப்படி பெற்றெடுக்கிறார். பெற்றெடுத்ததோட முடிஞ்சு போயிருதா? அதுக்கு பிறகு பால் கொடுக்கணும், குழந்தைக்கு நோய் நம்பளம் வந்துடாம பார்க்கணும். ஒவ்வொரு கட்டத்திலையும் குழந்தை மாதிரி பார்க்கணும்ல, ஒரு வேலையை செய்யும் குழந்தை மாதிரி பார்த்துக்கணும்னா என்ன அர்த்தம்? ஒரு தாய் குழந்தையை அவ்வளவு பக்குவமாக பார்ப்பாள். ஆனால் இந்த தாயை எவ்வளவு கேவலமாக பேசுவோம், எவ்வளவு அசிங்கமாக பேசுவோம், எவ்வளவு அவலட்சணமாக நடந்து கொள்வோம். ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டத்திலாவது அப்படி நடந்து விட்டால் இன்றே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். எம்மா என்ன மன்னிச்சுக்கம்மா, உனக்கு ஒரு நாள் இப்படி திட்டம்மா அப்படின்னு சொல்லி கால் பண்ணி மன்னிப்பு கேட்டுருங்க. இந்த தாயினுடைய பாசத்தை மிஞ்சிய, இந்த தாயினுடைய தியாகத்தை மிஞ்சிய ஒரு தியாகத்தை நீங்கள் வேறு யாரிடத்திலும் எதிர்பார்க்க முடியாது. மனைவியின் பேச்சை கேட்டு தாயோடு பேசாத ஆண்கள் இருப்பார்கள், மனைவிக்காக வேண்டி தகப்பனாரோடு சண்டை பிடித்தவர்கள் இருப்பார்கள், கணவனுக்காக வேண்டி தாயோடு சண்டை பிடிக்கிற மனைவியர் இருப்பார்கள், கணவருக்காக வேண்டி தகப்பனாரோடு பேசாத மனைவியர் இருப்பார்கள். வருஷ கணக்கு பேச மாட்டாங்க. அந்த முகத்தையே பார்க்க மாட்டேனே அப்படிம்பாரு. அது ஒரு பெருமை வேற. தகப்பனாருடைய அவரோட பேச மாட்டாங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அந்த அவர் முகத்தையே நாங்க பார்க்க மாட்டோமே. அப்படி என்ன காரணம்? எது காரணமாக இருந்தாலும் அவர் தகப்பன், அவர் உங்களுடைய தாய். எத்தனை நீங்க என்ன ஒரு வியாக்கியானம் எதுக்கு சொன்னாலும் இஸ்லாத்துல அதுக்கு எந்த வழிமுறையும் உங்களுக்கு கிடையாது. எங்க அம்மா அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, நான் இப்ப எப்படி பண்ணேன், எப்படி பண்ணா நீ பொறுத்து தான் போகணும். அவங்க என்ன ஒரு கூட்டத்தை செஞ்சாலும் சரி, எவ்வளவு பெரிய அநியாயத்தை உனக்கு அந்த அநியாயத்துக்கு அல்லாட்ட கூலி கிடைக்கும், அது வேற. ஆனால் அதற்காக வேண்டி நீங்கள் தாயை புறக்கணிக்க முடியாது, தகப்பனை புறக்கணிக்க முடியாது, எதையுமே பண்ண முடியாது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சில நபித்தோழியர்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய தாயார் ஷிர்க்ல இருக்கிறாங்க, முஷ்ரிக்கா இருக்கிறாங்க, அவர்களை நான் அரவணைத்துக் கொள்ளலாமா? கண்டிப்பாக அரவணைச்சுக்க. அவங்க தாய், அவங்க ஷிர்க்ல இருக்கலாம், முஷ்ரிக்கா இருக்கலாம், அவங்களுக்கு நம்ம கொள்கையை சொல்லணும், அது வேற. அவங்க முஷ்ரிக்கா இருக்கிறாங்க, அதனால நான் பேச மாட்டேன். அது எப்படி பேசாம இருப்பீங்க? அவர்கள் உங்களை பெற்றவர்கள். இந்த தாய்மை என்பது, பெற்றவர்கள் தகப்பனாருடைய தன்மை என்பது அவ்வளவு நமக்கு இந்த உலகத்தை காட்டி தந்தது யாருங்க? தாய் பெற்றெடுக்கிறாள். இந்த உலகத்தை நமக்கு கற்றுத்தருவது யார்? இறைவன் தகப்பனூடாகத்தானே கற்றுத்தருகிறான். எங்க போனாலும் இன்னாருடைய புள்ளன்னு தானே சொல்லணும். சில ஆட்களுக்கு அந்தால புள்ளன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கம். இப்படி பேசுகிற மேதாவிகளை நீங்கள் பார்க்க முடியும். அவரோட பேரை சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கும்பாங்க. ஏன் உனக்கு பேரை சொல்றது, பேரை சொன்னா என்ன குறைஞ்சு போயிருவேன்? அவர் உன்னை பெத்தெடுத்திருக்காரு, உன்னை வளர்த்திருக்கிறாரு, உனக்கு சாப்பாடு போட்டிருக்கிறாரு, இந்த அளவுக்கு ஆளாக்கி விட்டுருக்கிறாரு, இன்னும் ஒரு பெரிய இடத்துக்கு வந்ததோட அவரை பேரை சொல்றதுக்கு வெக்கமும்பாங்க. தாய்மை என்பதும் தகப்பனுடைய ஸ்தானம் என்பதும் யாராலும் மறுதலிக்க முடியாத ஒரு முக்கியமான இடம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹும் அவனுடைய தூதரும் தாய்மை தொடர்பாக, பெற்றோர்கள் தொடர்பாக அவ்வளவு செய்திகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், மனிதர்களுக்கு நாங்கள் பெற்றோர்கள் தொடர்பாக நிறையவே உபதேசங்களை செய்திருக்கிறோம். அவனுடைய தாய் அவனை கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டவளாக பெற்றெடுக்கிறாள் என்று பெற்றெடுக்கிற தருணத்தை பற்றியே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப தாயோட கோவிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, தகப்பனாரோட கோவிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்னையோட முடிவெடுத்துக்கிறங்க, இறைவா நான் பெரிய பிழை செய்து விட்டேன், நான் பெரும் குற்றம் செய்து விட்டேன், என்னை மன்னிச்சுக்கிறது, அல்லாஹ்ட்டையும் மன்னிப்பு கேட்டு தகப்பனார்ட்டையும் தாயிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்தில் நாம் இருந்தோம் என்றால் நம்ம வந்து நல்ல பிள்ளைகள் என்று அர்த்தம். நம்மகிட்ட கர்வம் இல்லைன்னு அர்த்தம், நம்மகிட்ட பெருமை இல்லைன்னு அர்த்தம், நான் கரெக்டான வழியில போய்கிட்டு இருக்கிறேன் அர்த்தம். என்ன காரணம் சொன்னாலும் இதற்கு நீங்கள் விதிவிலக்குத்தான், எதையுமே சொல்ல முடியாது பெற்றோர்கள் விவகாரத்தில். இதற்கு பிறகு அடுத்ததாக அல்லாஹு தஆலா பெற்றோரை பற்றி சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியை சொல்லுகிறான். என்ன செய்தியை சொல்லுகிறான்? வைன் ஜாஹதாக அலான் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதிஹுமா. இந்த இடம் கவனிக்க வேண்டிய இடம். என்ன சொல்றான்? கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு சுமக்கிறாள், பெற்றெடுக்கிறாள், உங்களை எல்லாம் ஓகே. ஆனால் அவர்களில் இருவருமோ அல்லது ஒருவரோ உங்களை எனக்குமாறு செய்யுமாறு சொன்னால் நீங்கள் அதற்கு கட்டுப்படக்கூடாது.
அதுல கட்டுப்பாடு இல்லை. அவங்க மாறு பண்ணினா நம்ம கொள்கையை சொல்றோம், பிரச்சாரம் பண்றோம், அவங்கள அரவணைச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளை மாறு பண்ண சொல்றாங்க, அது பண்ண முடியாதுமா, மார்க்கத்தில் அது இல்லை. உங்களை நான் பார்க்கிறேன், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்றேன், ஆனா மார்க்கத்துக்கு முரணாக நான் இதை செய்ய முடியாது. ஆனா இதை மட்டும் கரெக்டா செய்வாங்க. இதை சில பேர் இருப்பாங்க, இந்த வரதட்சணை கொடுமை, சீதன ஒழிப்பு அப்படின்னு சொல்லி பேசுகிற சில ஆட்கள் இருப்பாங்க. அதுக்கு மேல போட்டிருப்பான், பிரச்சாரம் பண்ணிருப்பான், எல்லாம் பண்ணிருப்பான். ஆனா திடீர்னு பார்த்தா அவன் டௌரியை வாங்கி திருமணம் முடிச்சுட்டு வந்திருப்பான். கேட்டா என்னங்க பண்ண, பெற்றோர பேச்சையும் கேட்க சொல்லி இஸ்லாம் சொல்லுதா இல்லையா, எங்க அம்மா எடுக்க சொன்னாங்க எடுத்துட்டேன். எதுல கட்டுப்படக்கூடாதோ அதில் கட்டுப்படுவார்கள், எதுல கட்டுப்பட வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ அதில் கட்டுப்படுவார்கள், எதில் கட்டுப்பட சொல்லுகிறதோ அதில் கட்டுப்பட மாட்டார்கள். அதனாலதான் அல்லாஹ் தெளிவா பெற்றோரை பற்றி இவ்வளவு விஷயத்தை சொல்லிட்டு என்ன சொல்றான்னு கேட்டா, மார்க்கத்திற்கு முரணாக எனக்கு மாறுபாடு செய்யுமாறு, எனக்கு எதிராக இருக்குமாறு உனக்கு அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு நீ கட்டுப்படக்கூடாது என்று சொல்லிட்டு இந்த உலகத்தில் நீ அவர்களோடு நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்கிற செய்தியையும் அல்லாஹ் தஆலா மிக அழகாக நமக்கு கற்றுத்தருகிறான். தொடர்ந்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் சில உபதேசங்களை மகனுக்கு சொல்கிறார்கள். முதல்ல இறைவனை பற்றி சொல்கிறார்கள், பிறகு பெற்றோர் தாய் தகப்பனை பற்றி சொல்கிறார்கள். அதற்கடுத்ததாக என்ன சொல்றாங்கன்னா, யா புனைய, அந்த இடத்துல இன்னஹா இன்தகும் இஸ்கால ஹப்பத், ஏற்கனவே சொன்னமா இல்லையா, இறைவனை பற்றிய உபதேசத்தை சொல்கிறார்கள். அதற்கு பிறகு என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னு கேட்டா, மகனுக்கு சொல்றாங்க, மகனே இந்த உலகத்துல நீங்க வாழுகிற காலத்துல எப்படி இருக்கணும், யா புனைய அக்மிஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டிக்கொள். அல்லாஹ்வை பற்றி சொல்லியாச்சு, அவனுடைய தன்மைகள் எல்லாம் சொல்லியாச்சு, பெற்றோரை பற்றி சொல்லியாச்சு. அடுத்ததாக என்ன சொல்லணும், தொழுகையை கற்றுக் கொடுக்க வேண்டும். தொழுகைங்கிறது மட்டும் வந்துருச்சு என்று சொன்னா நம்முடைய பண்பாட்டில் செயல்பாட்டில் 100% கொண்டு வந்துட்டோம்னா இருக்கிற எல்லா ஃபித்னாக்களுக்கும் தீர்வு அங்கே வந்துவிடும். தொழுகை என்பது மானக்கேடான விவகாரங்களை விட்டும் உங்களை தடுக்கும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமறை குர்ஆனும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய தொழுகை தொடர்பான அடிப்படையான விவகாரம். ஏன் அதை சொல்லி தருகிறார்கள்? தொழுகை அதை மட்டும் தான் செய்யுமா? நீங்க என்ன குற்றம் செய்ய போனாலும் தொழுகை நினைவுக்கு வந்துருச்சுன்னு வைங்க, அல்லாஹ்வுடைய பயம் வந்துருச்சுன்னு வைங்க, உடனே அதை விட்டு நம்ம தவறு கொள்ளலாம். அது மானக்கேடான விவகாரங்களாக இருந்தாலும் சரி, குற்றம் குறைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒன்றாக இருந்தாலும். ஏன்னா எவன் தொழுகையோடு நெருக்கமாக இருக்கிறானோ, எவன் இறைவனோடு தொழுகையை கொண்டு நெருக்கத்தை கூடுதலாக்கி கொள்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையில வட்டி எடுக்க பயப்படுவான், வரதட்சணை எடுக்க பயப்படுவான், பொய் சொல்ல பயப்படுவான், உண்மை மட்டுமே பேசணும்னு நினைப்பான், இபாதத்கள்ல கூடுதலான இணக்கம் காட்டுவான், மானம் மரியாதை இந்த மாதிரியான விவகாரங்கள் எல்லாம் ரொம்ப நேர்த்தியாக நடப்பதற்கு தலைப்பட்டு விடுவோம். காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம தான் டெய்லி இறைவனோட தொடர்புல இருக்கோம், அல்லாஹ்ட்ட போறோம். எவ்வளவு பெரிய உளவியல் தாக்கத்தை அது உண்டாக்கும். இறைவனோடு நெருங்கி விட்டோம் என்று சொன்னால் எப்பொழுதுமே இறைவன் நமக்கு மிகப்பெரிய உளவியல் துணையாக மாறிவிடுவான். எந்த நேரத்திலும் தொழுகை வந்து நம்மளை பாதுகாத்துரும். அதாவது குற்றம் செய்யணும்னு தோணும், அசர் நேரம் தொழுகையாயிரும், தொழுவிட்டு வருவோம், தொலை போய் முடிய உள்ள சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை பண்ணிக்கிட்டு நம்ம இப்படியான ஒரு வேலையை செய்யணுமா, இது நமக்கு தேவையா என்று சொல்லி தொழுகை, சுருக்கமாக சொல்லுகிறேன், இந்த தொழுகை என்கிறது அவ்வளவு பெரிய நமக்குரிய ஒரு பெரிய உளவியல் ரீதியிலான ஈடுபாட்டை உண்டாக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது எல்லா வகைகளிலுமே. அதனாலதான் மகனுக்கு உபதேசம் செய்யும் போது கூட என்ன சொல்றாருன்னு கேட்டா, அக்கிமிஸ்ஸலா, நீ தொழுகையை நிலைநாட்டிக்கொள், தொழுகையை கைவிட்டாதப்பா, இறைவனோட நெருக்கமா இருந்துக்க என்கிற செய்தியை சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹா அனில் முன்கர், நீ என்ன பண்ணணும்னு கேட்டா நன்மையை ஏவ வேண்டும். மத்தாக்களுக்கு நீ சொன்னா நல்லதைத்தான் சொல்லணும், பாவத்தை விட்டு மற்றவங்களை தடுக்கணும். ரெண்டையும் சொல்லி கொடுக்கிறாரு. நன்மையை ஏவிட்டு ஒம்பாட்டுக்கு எவன் எக்கேடு கெட்டு போனா என்னன்னு இருந்துடாத, நன்மையை ஏவணும். அதே நேரத்தில் யாரும் பாவம் செய்கிறார்களா, குற்றம் செய்கிறார்களா, அதை தடுக்கிற இடத்திலும் நீ இருக்க வேண்டும். உண்மையான தாவாவே அதுதான். இப்ப நன்மையை ஏவுறது மட்டுமில்ல தாவா, பாவத்தை தடுப்பது அதை விட மிகப்பெரிய தாவா. அதைத்தான் அவர் சொல்லிக் கொடுக்கிறாரு. டைமுக்கு தொழுதுக்கப்பா, தொழுகையை கைவிட்டாத, இதே நேரம் மற்றவர்களுக்கு எதை நீ சொன்னாலும் நல்லதை மட்டும் சொல்லு, கெட்ட எதையுமே உங்ககிட்ட இருந்து யாரும் படிச்சுக்கிற கூடாது. உங்ககிட்ட இருந்து படிக்கிற எல்லாமே நல்ல விவகாரங்களாக இருக்கணும். பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும், நீ நல்ல பிள்ளையா இருக்கணும், அப்பதான் உங்ககிட்ட இருந்து நாலு நல்லது அவன் படிச்சுக்கிடுவான். உங்ககிட்ட இருந்து படிக்கிற எல்லாமே நல்ல விவகாரங்களாக இருக்கணும். இந்த நன்மையை தீமையை தடுனா நம்ம பயாம் பண்ணணும், தொழுகையை சொல்லணும், சகாத்தை சொல்லணுங்கிறது மட்டுமல்ல, எல்லாமே இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். உன்னிடமிருந்து எந்த கெட்டதையும் யாரும் கற்றுக்கொள்ள கூடாது, நல்லதை மட்டும்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒருவன் குற்றம் செய்கிறான் என்று சொன்னால் அந்த குற்றங்களையும் நீ தடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு, நீ குற்றங்களை தடுக்கணும்ல, தடுக்க போகல 1000 ஃபித்னாவும் வரும். அதோட சேர்த்து தான் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, வஸ்பிர் அலாமா அசாபக,
உனக்கு ஏதாவது இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ரொம்ப பொறுமையா இருந்துக்க. பொறுமையை படிச்சு கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. பதட்டத்தை படிச்சு கொடுக்க கூடாது பிள்ளைகளுக்கு. ஏன்னா தகப்பன் ரொம்ப பதட்டமா இருப்பாரு, புள்ள அதை விட பெரிய பதட்டமா இருப்பான். அப்படி படிச்சு கொடுக்க கூடாது. பொறுமை என்றா என்ன? கொஞ்சம் சகிச்சிட்டோம்னு வைங்களேன், எல்லாமே ஈஸி ஆகிரும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டா, எவ்வளவு சீரியஸான விஷயமாக இருந்தாலும் சரி, சீரியஸ் நினைப்பி இல்ல, அந்த சீரியஸை 2 நாள் கழிச்சு யோசிச்சு பாருங்க, உண்மையிலே அது சீரியஸான, அது உலகமே அழிகிற விஷயமா இருந்தாலும் சரி. அந்த நேரத்தில் பொறுமை இழந்திருப்போம் இல்ல, ஒரு பிரச்சனை வந்திருக்கும், பொறுமையா இருக்காம பொறுமை இழந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அந்த பொறுமை இழப்பை ஒரு 2 நாள் கழித்து யோசித்து பாருங்கள். நம்ம பொறுமை இழந்துட்டோமே, ஏன் பொறுமை இழந்தோம், ஏன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்க கூடாது, உண்மையில அந்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பாருங்க. அப்ப என்ன தோணும்னு கேட்டா, ஆமா கொஞ்சம் அவசரப்பட்டிருக்கா, கொஞ்சம் பொறுத்து போயிருக்கலாம், கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம். 2 நாளைக்கு பிறகு யோசிக்கிறத அப்ப கொஞ்சம் அடங்கிட்டோம்னாலே முடிஞ்ச போச்சா இல்லையா? கொஞ்சம் சரி என்ன நடந்தாலும் சரி கொஞ்சம் பொறுப்போம், கொஞ்சம் பொறுப்போம். 2 நாளைக்கு பிறகு இதை பத்தி ஒரு முடிவு எடுப்போம். என்ன பிரச்சனை நமக்கு வந்தாலும், நம்மால யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், முடிவெடுப்பதற்கு முன்பதாக, பதட்டப்படுவதற்கு முன்பதாக நிதானத்திற்கு வர வேண்டும். கொஞ்சம் பொறுத்து போகணும். நமக்கு நிறைய அநியாயங்கள் நடக்கும். அநியாயம் நடக்கிற போதும் நாம் அதை சகித்து கொண்டு போய்விட்டோம் என்று சொன்னால் இறைவனிடத்தில் கோடான கோடி நன்மைகள் இருக்கிறது. கொஞ்சம் சகிச்சு போறதுல என்ன வேண்டி கிடக்குது? இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணமாக எது இருக்குன்னு நினைக்கிறீங்க? சகிச்சு கொண்டு போக மாட்டாங்க. சின்ன விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம், சரிமா மன்னிச்சுக்கமா. இந்த மன்னிப்பு கேட்கறதுல நிறைய பேருக்கு ஒரு பெரிய மனக்குறை இருக்கிறது. மன்னிப்பு கேட்கறதுக்கு நமக்கு அது எப்படி மன்னிப்பு கேட்கறது? அது பெரிய கௌரவ பிரச்சனையா பார்ப்பாங்க. மன்னிப்பு கேட்கறது ஒரு பிரச்சனையா? முதல்ல தன்னுடைய பிள்ளை இடத்தில் மன்னிப்பு கேட்க பழகிக் கொள்ளுங்கள். நம்ம வளர்க்கிற குழந்தை பிள்ளை இருக்குது இல்லைங்க, குழந்தை பிள்ளைக்கு நம்ம ஏதோ ஒரு பிள்ளை செஞ்சிட்டோம், பிள்ளைன்னு பிள்ளை உணருது, ஐ எம் சாரிமா மன்னிச்சுக்கிறேங்க, இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். முதல்ல குழந்தை இடத்தில் மன்னிப்பு கேட்டு பழகுங்கள். அதற்கு பிறகு படிப்படியா வாங்க. மனைவி இடத்தில் மன்னிப்பு கேட்கிற எத்தனை கணவன்மார் இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இவள்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கிறதா? அப்படி இல்லை, கட்டி அணைச்சு ஐ எம் சாரின்னு சொல்லி பாருங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. மழைய உடைக்கிற பிரச்சனையா மாறி இருக்கும். ஒண்ணுமில்லை, அவளை கட்டி அணைச்சு ஐ எம் சாரி மன்னிச்சுக்கம்மா, நான் செஞ்சதாமா பிழை. சில நேரங்களில் நீங்கள் பிழையும் செய்திருக்க மாட்டீர்கள். டைமுக்கு அப்ப மன்னிப்பு கேட்டுருங்க. அதுக்கு பிறகு 2 நாளைக்கு பிறகு நம்மகிட்ட மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு இருப்பா. 2 நாளைக்கு பிறகு கூப்பிட்டு வா, உண்மையிலேயே நான் பிழை பண்ணலம்மா, பிழை செய்தது நீ, ஆனா சிச்சுவேஷன் டஃபா இருந்தது, அதனால அப்ப மன்னிப்பு கேட்டுட்டேன், இப்ப புரிஞ்சிக்க நீ தான் பிழை செஞ்சான்னு சொல்லு. ஓ நான் தான் பிழை செஞ்சேன், அப்ப ஐ எம் சாரின்றுவா. அவ முடிஞ்சு போச்சு. ஒரு சின்ன மன்னிப்பால மிகப்பெரிய யுத்தத்தையே நிறுத்தி விடலாம். ஆனா டிவோர்ஸ் வரைக்கும் போய் நிப்பாங்க. அங்க போய் நின்னா ஒருத்தனை போடுவாங்க, இவங்க 2 பேருக்கும் கவுன்சிலிங் பண்ணுங்க. அது பார்த்திருக்கீங்களா? டைவர்ஸுக்கு போய் நின்று முடிய டைவர்ஸை சும்மா வந்துடுவானா? கணவன் மனைவி 2 பேருக்கும் கவுன்சிலிங் பண்ணுங்கன்னு ஒருத்தனை போடுவான், அவனுக்கு ஒரு 10 பேர் கவுன்சிலிங் பண்ணணும். அந்த மாதிரி நம்பர் 1 பைத்தியமா இருப்பான் அவன். அவன் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். குடும்ப வாழ்க்கை என்றால் என்ன தெரியுமா, நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அப்போ தோணும் இவன்ட்ட இந்த பயான கேட்கறத விட ஐ எம் சாரின்ட்டு போயிருக்கலாம். ஈஸியான விஷயம். மனைவி இடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு கஷ்டம் நமக்கு, பிள்ளை இடத்துல மன்னிப்பு கேட்கறதுக்கு கஷ்டம், பெத்த தகப்பன்ட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு நமக்கு கஷ்டம். கவலை என்ன பிரச்சனை? பாப்பா என்ன மன்னிச்சுக்கிறீங்க, அத்தா என்ன மன்னிச்சுக்கிறேன், நீங்க மன்னிக்கலன்னா யாரு பாப்பா என்ன மன்னிப்பா? நீங்க நான் பிள்ளை செஞ்சுட்டேன், ஆமா என்ன மன்னிச்சுக்கிறீங்க. கட்டி அணைச்சு மன்னிப்பு கேளுங்க. தாயின் மடியில் தூங்கி மன்னிப்பு கேளுங்கள். எத்தனை பிள்ளைகள் 40 வயதை தாண்டிய யாராவது என்னுடைய தாயின் மடியில் இன்றைக்கும் நான் தூங்குகிறேன் என்று சொல்லுகிற நெஞ்ச தொட்டு யோசிச்சு பாருங்க. என்னுடைய தாயிர மடியில கூட தூங்கிடுவாங்க. எங்க அத்தா மடியில நான் ஊருக்கு போனா எங்க அத்தா மடியில நான் தூங்குவேங்க, எனக்கு அது ஒரு ஹாபி, நான் அப்படித்தான் தூங்குவேன். எத்தனை பேர் இருக்கிறோம் அத்தா மடியில தூங்கி இருக்கிறோமா? அம்மா மடியில தூங்கி இருக்கமா? அம்மாவை அப்படி இறுக கட்டி பிடிச்சிருக்கிறீங்களா? அத்தாவை அப்படி இறுக கட்டி பிடிச்சிருக்கிறீங்களா? வாங்கத்தா போய் ஒரு காபி குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூட்டாளி மாதிரி உங்க கூட வாடா மாப்பிள்ள போன்ற மாதிரி அத்தாவை கூட்டிக்கிட்டு அப்படி நடந்திருக்கிறோமா? அது அத்தாவோட எல்லாம் அப்படி நடக்கிறது. அவர் அப்படித்தான் அப்ப நினைச்சிருப்பார், என் பிள்ளையோடு எப்படி நடக்கிறது. எங்க தூரமாகிறோம் தெரியுமா? குடும்ப உறவுகள் எங்க விரிசல் ஏற்படுது தெரியுமா? இங்கதான் விரிசல் ஏற்படுகிறது. அத்தாவை கூட்டாளி மாதிரி பாருங்க, அம்மாவை கூட்டாளி மாதிரி பாருங்க. ஒரு முறை இப்ப முடியும், நான் இந்த வாட்டி ஊருக்கு போனேன்னா முதல்ல எங்க அம்மா மடியில் ஒரு ½ அன் அவர் தூங்கணும்பா, தூங்கி பாருங்க, அப்ப தெரியும் இந்த சொர்க்கத்தை இழந்துட்டோம்டா இந்த உலகத்துல. அம்மா எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும், அம்மா எவ்வளவு நமக்கு எதிராக இருந்தாலும், அம்மா கொஞ்சம் வாங்க, அதெல்லாம் பிரச்சனை, கொஞ்ச நேரம் தூங்குறம்மா அப்படி தலைய வருடி விடுவா, அப்படி தூங்கிட்டு. ஏன்னா பிள்ளை அவ்வளவுதான், அதுதான் தாய்.
நீங்க எவ்வளவு குற்றம் செஞ்சாலும், உங்க மேல எவ்வளவு வெறுப்பா இருந்தாலும், நீங்க போய் மடியில தூங்கிட்டீங்கன்னா தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. அப்ப தாயிட்ட மன்னிப்பு கேட்க முடியல, தகப்பன்ட்ட மன்னிப்பு கேட்க முடியல, பிள்ளைட்ட மன்னிப்பு கேட்க முடியல, படிக்கிற ஆசிரியர்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியல, கூட தொழில் செய்யறவன்ட்ட மன்னிப்பு கேட்க முடியல, யார்கிட்ட மனைவிட்ட மன்னிப்பு கேட்க முடியல, மனைவி அத்தாட்ட மன்னிப்பு கேட்டிருக்கமா? மாமா என்ன மன்னிச்சுக்கிறேன், நான் பல செஞ்சேன் சொல்லிருக்கீங்களா? நீ எனக்கு பொண்ணு தந்தவர், உங்ககிட்ட நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இருமாப்பு எங்க வருதுன்னு பாத்தீங்களா? பெருமை எங்க வருதுன்னு பாத்தீங்களா? கர்வம் எங்க வருதுன்னு பாத்தீங்களா? இங்கதான் வருது. நம்ம லைஃபை எப்படி அமைக்கணும்னு கேட்டா ரொம்ப கஷ்டம். இப்படி அமைச்சிட்டியே, உலகத்தில் ஒரு சொர்க்கம் ஈஸியா போயிடும். வருவான், இன்னைக்கு இருக்குது அவன்கிட்ட பெரிய ஒரு சண்டைக்கு ரெடி ஆகிட்டு வருவான், வரிக்கு வரி ஆதாரத்தோட அது இது குறிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்மளோட ஒரு சண்டைக்கு ஒருத்தன் கிளம்பி வருவான். வந்து உட்கார்ந்துடா என்ன தெரியுமா பேச விட்டுறணும். பேச விட்டு எல்லாத்தையும் கேட்டுவிட்டு, நீங்க உங்க பக்கம் நியாயமே இருக்கட்டும், முதல்ல என்ன பண்ணுங்க, சரி மாப்பிள்ள மன்னிச்சுக்க, நான் தான்டா பிள்ளை செஞ்சேன், இப்ப என்ன பண்ணணும், இதை பண்ணணும், சரிப்பா போயிட்டு வான்னு அனுப்பிச்சிருக்க. ஒரு 3 நாளைக்கு பிறகு நீங்க தேடி போய், இங்க வா, அன்னைக்கு இவ்வளவு சூடாகி வந்தியே, ஒரு காஃபி எடுத்து குடிப்போம், இதாண்டா நடந்துச்சு. அப்ப தெளிவுபடுத்தி பாருங்க. ஏன்னா மன்னிப்பு அவன் நினைச்சுக்கிட்டு வருவான் உங்களோட சண்டை பிடிக்கிறதுக்கு. அவன் இப்படி சொல்லுவா, நான் இப்படி சொல்ல வேண்டும், இந்த பாயிண்ட போட்டா இந்த பாயிண்ட போடணும் நினைச்சுக்கிட்டு வருவான். நீங்க உடனே ஐ எம் சாரின்ட்டா ஒரு பாயிண்ட்டும் ஒண்ணுக்கு உதவாது, எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஒரு மன்னிப்புனால, ஒரு விட்டு கொடுப்புனால, ஒரு பணிவால இவ்வளவு நடக்கும். ஆனா இதை நம்ம செய்ய மாட்டோம். இதை செய்யாம இருக்கிறதா பெருமையின் உச்சகட்டம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு நான் தொழுகையை நிலைநாட்டு, நன்மையை ஏவு, தீமையை தடு, எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, இதனால் அவர்கள் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் வரும்போது பொறுமையாக அதை எதிர்கொண்டு விட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து விட்டு சொல்கிறார்கள். இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர், நீ பொறுமையாக சகித்துக் கொள்வது என்பது அதுதான் உறுதியான காரியமே. அதை விட உலகத்துல ஒரு ஸ்டடியான காரியமே கிடையாது. பொறுமையா சகிச்சு போயிரு, விட்டு கொடுத்து போயிரு. எவ்வளவு அற்புதமான உபதேசம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய உபதேசத்தை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி தந்ததற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு இது 30 நாள் பேசுகிற அளவுக்கு தகவல்களை அவர் சொல்றாரு. ஒரு நாள் செய்கிற உபதேசம், ஒரு தடவை செய்கிற உபதேசம் 30 நாள் ரமதான்ல பேசினால் முடிக்க முடியாத அளவுக்கு தகவல்களை அள்ளி கொட்டுகிறார். மகனிடத்தில் மேலதிகமாக சொல்லுகிறார், மனிதர்களை விட்டு உன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. ஒரு தகப்பன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அடிப்படையான உபதேசம் இது. நீ மனிதனுங்கிறவனே ஒரு ஒரு விலங்கு கிடையாது, நம்ம மனிதர்களோடு வாழக்கூடிய ஒரு பிராணி. நம்ம மனுஷனை கண்டா முகத்தை திருப்பிட்டு போயிடாத, நீதான் பெரிய ஆளுன்னு நினைச்சிடாத, உன்னை விட்டு அந்த கர்வத்தை கையில் எடுத்துறாத. மனிதர்களோடு அந்யோன்யமாக இருக்கிற ஒரு மனிதனாக நீ இருக்க வேண்டும். சாதாரண மக்களை மதிக்கிற ஒரு இடத்தில் இருக்க வேண்டும். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். ஏன்னா நம்ம ஒருத்தனை கேவலமா நினைப்போம், நம்ம ஒருத்தனை நம்மளை விட கீழானவனா நினைப்போம். அல்லாஹ்விடத்தில் நம்மை விட பெரியவனாக அவன் இருக்கக்கூடும். நமக்கு அது தெரியாது. நம்ம நினைப்போம் இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினைப்போம். ஆனா நாளை மஹ்ஷர்ல நிற்கும் போது நம்ம நரகத்துக்கு போகிற இடத்திலிருந்து அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அவன் சொர்க்கத்துக்கு போகிற இடத்தில் இருப்பான். மதிப்பு மரியாதை என்பது ஒரு பிச்சைக்காரனாகவே இருக்கட்டும். ஒருத்தர் பிச்சை கேட்டு வர்றாருங்க. நம்ம வாழ்க்கையில எத்தனை பேர் வீட்டுக்கு வெள்ளிக்கிழமை நல்லோரு சாப்பாடு, எல்லா வெள்ளிக்கிழமை போது வீட்டில் சாப்பாடு தானே, நல்ல சாப்பாடு, நல்ல கோழி பிரியாணி ஒன்றை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒருத்தர் வாசல்கிட்ட வந்து ஏதாவது தாங்கங்கிறாரு, 5 ரூபா காசை கொடுத்து அமுச்சு விட்டுருவோம். எங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு ஒரு பிளேட்டை போட்டு சரிசமனாக அமர வைத்து, அவர் அழுக்காத்தான் இருப்பாரு, அவர் ஊத்தியா தான் இருப்பாரு, அவரை பார்க்கறது கசியமா தான் இருக்கும். உட்கார வச்சு ஒரு சாப்பாடு கொடுத்து பாருங்க எப்படி இருக்கும், அந்த ஆளுடைய மனோநிலை எப்படி இருக்கும். அப்போ ஒரு துவா செய்வோம் பாருங்க, உங்களுக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதையெல்லாம் தேடி போய் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய பிரார்த்தனைகள். சாதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சில பேர் வருவார்கள், வீட்டு வாசலில் நிற்கும் போது விரட்டப்படுகிற இடத்தில் இருப்பார்கள். அல்லாஹ்விடத்தில் அவர்களுடைய கண்ணியம் வேறு விதமாக இருக்கும், நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. அவங்கள பார்த்தா அப்படி மனுஷனா நினைப்போம். அதனாலதான் மகனுக்கு சொல்லும் போது சொல்றாரு, உன்னுடைய முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பிக் கொள்ளாத, நான் தான் பெரிய ஆளு, என்ன விட்ட ஆள் கிடையாதுன்னு அப்படி ஒரு கர்வம் பிடிச்சவனாக நீ அந்த மாதிரி மனிதர்களை விட்டு உன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாத, பூமியில கர்வம் பிடித்து நடக்காதங்கிறார். ரெண்டையும் சேர்த்து சொல்றாரு. முகத்தை திருப்பிடவும் கூடாது, கர்வம் பிடிச்சு நடக்கவும் கூடாது. எங்க வெஹிக்கிள் எப்படி தெரியுமா, உங்ககிட்ட இப்படி வெஹிக்கிள் இருக்குதா, எங்க அத்தாட்ட இருக்கிற காசு உங்ககிட்ட இருக்குதா, நான் உடுக்கிற மாதிரி ட்ரெஸ் நீ பண்ணுவியா, நாங்க எப்படி தெரியுமா, இந்த மாதிரி நினைச்சிடாத. யாரையும் அந்த கர்வம் கொண்டு அகங்காரம் கொண்டு பணிவில்லாமல் நீ நடந்துராத மகனே என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றான்னு கேட்டா, கர்வம் கொண்டு பெருமை அடைக்கிற யாரையுமே அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான்.
ஏன்னா கண்ணியம்ங்கிறது அல்லாஹ்வுடைய மேலாடை, பெருமை கர்வம்ங்கிறது அல்லாஹ்வுடைய கீழாடை. இது யாருக்குரியது? இந்த பெருமை கர்வம் உண்மையில யார்? அல்லாஹ்வுக்கு தானே. அது லாஜிக்கலி கூட யாருக்கு பொருத்தம்? நமக்கு பொருத்தமா? இந்த உலகத்தில் லாஜிக்கலி ஒன்று யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட 500 கோடி பணம் இருக்குது, ஒருத்தட்ட 5000 ரூபாய் பணம் இருக்குது. இந்த ரெண்டு பேருக்கும் இடையில என்ன வித்தியாசம்? ரெண்டு பேரும் என்ன பண்ண முடியும்? இந்த இஸ்லாம் முஸ்லீம் அதை கொஞ்சம் அப்படி வச்சுட்டு ஒரு அதை மட்டும் வச்சு பாருங்க. ஒருத்தட்ட 500 கோடி, அனில் அம்பானி இருக்கிறாப்ல, அம்பானியுடைய மகன் இருக்கிறான், உங்க பிள்ளையும் இருக்கா, உங்க பிள்ளைட்ட 50 லட்சம் காசு இருக்குது, அம்பானி புள்ளட்ட 500 கோடி காசு இருக்குது. இந்த ரெண்டு பேரும் இந்த உலகத்துல என்ன செய்ய முடியும்? இவன் இந்த 50 லட்சம் வச்சிருக்கிறவன் எதை செய்வானோ அதே தான் அம்பானி புள்ளையும் செய்ய முடியும். என்ன சின்ன வித்தியாசம் கொண்டு வரும். உதாரணமாக நம்ம 2 லட்சம் கொடுத்து ஐபோன் வச்சுக்கிட்டு இருப்பான், இவன் 50 லட்சம் வச்சிருக்கிறவன் 2 லட்சம் கொடுத்து ஐபோனை வச்சுக்கிட்டு இருப்பான். அம்பானி புள்ள அதே ஐபோனை 10 லட்சம் கொடுத்து வச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு கொழுப்பு, நமக்கு கொஞ்சம் கொழுப்பு குறைவு, அவ்வளவுதான். என்ன காரணம்? நாங்க ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணும்ல, அதுக்காக கம்பெனிக்கு சொல்லி ஸ்பெஷலா செஞ்செடுப்பான். இப்ப உள்ளூர்ல ஒரு 50 லட்சம் காசு வச்சவன் பாஸ் 50 லட்சம் இருக்குது, என்ன செய்யலாம்? சரி, மார்க்க சாராயம் குடி இதெல்லாம் ஆறாம், இதை கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு இப்படி யோசிச்சு பாருங்க. சரி, சாராயம் குடிக்கலாம்ல, என்ன சாராயம் குடிக்கலாம்? நம்ம ஊர்ல இருக்க டாஸ்மாக்ல வாங்கி 50 லட்சம் தானே இருக்குது, அவன் டாஸ்மாக்ல என்ன இருக்குதோ அதை வாங்கி குடிப்பான். இதே அம்பானி புள்ள எதை வாங்கி குடிப்பான்? அவன் ஸ்டேட்டஸ்ல உலகத்துல எது ஆகப்பெரிய டாஸ்மாக்காக இருக்குதோ அதுல இருந்து வாங்கி கொடுப்பான். ரிசல்ட் ஒன்னா இல்லையா? இதை குடிச்சாலும் போத, அதை குடிச்சாலும் போத, ரெண்டுக்கு ரிசல்ட் ஒண்ணுதாங்க. அந்த போன்லயும் கால் தான் பேச போறிய, இந்த போன்லயும் கால் தான் பேச போறோம். ரிசல்ட் ஒண்ணு, ஆனா பெருமதியில் வித்தியாசம் இருக்கிறது. அது இது அவ்வளவுதான். நம்ம வச்சிருக்கிற வண்டிலையும் இங்க இருந்து கிளம்பினீங்கன்னா பேங்காக தாண்டி இன்னொரு ஊருக்கு போயிட்டு வருவீங்க. அம்பானி புள்ள வச்சிருக்கிற வெஹிக்கிளையும் அதைத்தான் பண்ண முடியும். வேற நம்ம உலகத்துல போகிற இடம் இல்லாம அவன் வேற ஒரு கிரகத்துக்கு போயிட போறானா? இல்ல. அப்ப இப்படி ஒப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கும் அவனுக்கும் எந்த வித்தியாசம்? உலகத்துல நீங்க எதையுமே இப்படி வித்தியாசப்படுத்த முடியாது. அப்படி இருக்கல, நீ பெரியாளா நாம் பெரியாளா, எவ்வளவு பித்துனா இந்த நீ பெரியாளா நாம் பெரியாளாங்கிறது மட்டும் இல்லாம போயிடுச்சுன்னு வைங்க, முக்காவாசி பித்னாவே இல்லாம போயிடும். அதைத்தான் தன்னுடைய மகனுக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கிறாரு. கர்வம் கொண்டு பெருமை அடிக்கிற யாரையுமே இறைவன் விரும்ப மாட்டான். அதனால நடக்கும் போது நடுத்தரத்தை கடைபிடிச்சுக்க. பூமியில நடக்கல கூட எப்படியா? ஒன்று பூமியில நடக்கிறது, மக்களுக்கு மத்தியில் நடக்கிறது, ரெண்டும் நடுத்தரமா இருக்கணும். பெரிய ஐயா மாதிரி காட்ட போயிடாது, ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கிறத வச்சுக்கிட்டு நடக்கவும் போயிடாது. நடுத்தரமா இருந்துக்க. நார்மலா ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் அந்த மாதிரி இருந்துக்கப்பான்னு சொல்லி அவர் மகனுக்கு உபதேசம் செய்யும் போது மேலதிகமா என்ன சொல்றான்னு கேட்டா, உன்னுடைய வாய்ஸை கொஞ்சம் டவுன் பண்ணிக்க. அந்த உங்கள்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, அந்த மாதிரி அது சத்தம் போட்டு அந்த மாதிரி இருக்காம குரலை தாழ்த்திக்கொள், வாய்ஸை டவுன் பண்ணிக்க. எல்லா இடத்துலயும் போய் நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி நீ பேசிக்கிட்டு இருக்காத. மற்றவங்க கருத்துக்கு வாய்ப்பு கொடு. ஒருத்தன் பேசுறான், முதல்ல அவனை பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா? நீ பேசாதன்றாங்க, நீ பேசக்கூடாது, அப்படி விட்டுலாமா? பேசுவதற்கு வாய்ப்பு விடணும். உன்னுடைய குரலை தாழ்த்தி அவர்களுக்கு உரிய வாய்ப்புகளை கொடுத்து விடு என்று சொல்லிட்டு மகனுக்கு சொல்றாரு, உலகத்திலேயே வெறுக்கத்தக்கது கழுதையினுடைய சத்தம் தான் அப்படிங்கிறாரு. அது ஏன் சொல்றாரு? கழுதை சத்தம் வெறுப்புக்குரியது, அந்த மாதிரி நீ கத்திராத, நீ அந்த மாதிரி நடந்துராத. இப்படி மிக நீண்ட நெடிய ஒரு உபதேசத்தை தன்னுடைய மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகாக கற்றுக் கொடுக்கிறார்கள். அவருடைய உபதேசத்தை நீங்க சூரா லுக்மான்ல எடுத்து பார்த்தீங்கன்னா முழுவதுமாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இதை தாண்டிய பல செய்திகளையும் தன்னுடைய மகனுக்கு அவர்கள் உபதேசமாக கற்றுக் கொடுக்கிறார்கள். அதையெல்லாம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பக்குவப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை நம்முடைய வாழ்க்கைக்கும் கொண்டு வந்து, நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொண்டு வந்து, நம்முடைய குடும்பத்துக்குள்ளும் கொண்டு வந்து மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை முறையாக நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள முடியும். அதற்காக வேண்டித்தான் இறைவன் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த உபதேசத்தை நமக்கு சொன்னானே தவிர, மற்றபடி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பெரிய சிலைகளை உடைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஏகத்துவ பிரச்சாரம் செஞ்சவங்களும் கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஊரே பிரச்சாரத்துக்கு உள்ளாக்கியும் ஒரு சொற்பமானவர்கள் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்களே, அந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்களும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாதிரி ஊரை விட்டு துரத்தப்பட்டு பல இடங்கள்ல அடி மக்களால் தாக்குதலுக்கு உள்ளாகி இப்படியான தியாகங்களை பண்ணவங்களும் கிடையாது. அவங்க செஞ்ச வேலை என்ன? இந்த உபதேசம். இந்த உபதேசத்தை எடுத்து பார்த்தால் இவ்வளவு அற்புதங்கள் அந்த உபதேசத்துக்குள் இருக்கிறது. எனவே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த உபதேசத்தை நம்முடைய வாழ்க்கை வழியிலே எடுத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.